ஆமா, அதே இது நம்ம புசி ஐயா இருக்காரு இல்லையா, புசி ஐயா வந்து எப்படின்னா அவருக்கும் நிறைய ஆமா தொடர்பு இருக்கிறவங்களுக்கு அவர் தொடர்பு படுத்துவாராம். சார் டி நகர் தொகுதியில அவர் எவ்வளவு அபார வெற்றி பெற்றிருக்காரு தெரியுமா? ஆமா, ஐயோ அதெல்லாம் பாக்கும்போது இப்படா அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார். ஆச்சரியமா இருக்கு. மக்கள் அதான் மக்கள் நல தொடர்புமாங்க இல்லையா, அதனால பெண்கள் நல தொடர்புல ஏற்கனவே அவர் நிறைய பெண்கள் தொடர்புல இருந்ததுனால அவருக்கு அந்த வாய்ப்புங்கிறது ஈஸியா கிடைச்சிருக்கு. தொடர்பு நல்ல தொடர்பா இருந்திருக்கு. நான் மட்டும் என்ன கெட்ட தொடர்புனா சொல்றேன், நல்ல தொடர்பு தாங்க எல்லாமே. நான் நல்லா திருப்பி சொல்றேன், நான் எதுவுமே யாரையுமே தப்பாவே பேசல. புரியுதுங்களா? தப்பா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. புரியுதுங்களா? யாராவது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நான் வந்து நேர்மையாவும் நியாயமாவும் இவங்களுக்கு எல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது, அதனாலதான் இவங்களுக்கு எல்லாம் இந்த வாய்ப்பு எல்லாம் கிடைச்சது. எப்படி சார் முன்னாள் முதல்வர்ல இருந்து துணை முதல்வர்ல இருந்து இப்ப இருக்க நம்ம விஜய்ல இருந்து புசி ஆனந்த் அது இப்படியே லைனா போயிட்டு இருக்கீங்க. அடுத்து யார் சார் உங்க லிஸ்ட்ல?